அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 970 ரூபாய் 26% உள்ளது. இந்தியாவின் ரூபாய் ஒரு தினாரின் மதிப்பு 271 ரூபாய் 223% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் அப்ளிகேஷனில் உள்ள ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவுக்கு 271 ரூபாய் 2%, இலங்கைக்கு 970 ரூபாய் 2% உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மிஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அவங்களுடைய அப்ளிகேஷன் ஜமியா உள்ள மிஷின் ரெண்டுலேயுமே 1.25 தினார் தான் கட்டணமாக அறுவிடுறாங்க. கோயத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஒரு நம்பர் பிழைச்சா கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தால் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். மறக்காமல் இதை ஞாபகத்தில் கொள்ளுங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும், இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இந்த நாட்களில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே 900 ஃபீல்ஸ், 750 ஃபீல்ஸ், 1 தினார் இது போன்ற கட்டணங்கள் தான் அதிகமாகவே அறவிடுறாங்க. இந்த நாட்டில் பலருமே உங்களுடைய பணத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. அந்த பணத்தை முடிஞ்ச வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்ப பாருங்கள். குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரையில் தற்போதைய சூழலில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளுமே 972 ரூபாய், 975 ரூபாய் இந்த மாதிரியான அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. இந்தியாவை பொறுத்த வரையிலையும் தற்போது 1 ரூபாயால் அதிகரிச்சிருக்குது. இந்த நாணய பெறுமதி அதிகரிக்கிறது சந்தோஷப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நாட்டில் பணவீக்கம் அதிகரிக்கிறதுக்கான அறிகுறி தான் நம்மளுடைய இந்த நாடுகள்லேருந்து பணம் அனுப்பும்போது நாட்டில் பணம் அதிகரிக்கிறது. சந்தோஷப்படாதீங்க யாரும். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 357 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 250 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 50 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 143 ஃபேல்ஸ். தங்க விலை மறுபடியும் 150 ஃபீல்ஸால் அதிகரிச்சிருக்குது. அவசியமாக தேவை, இந்த நாட்களில் நான் வாங்கி தான் ஆகணும், நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க விலை கொடுத்து வாங்கிக்கோங்க. இல்லை இன்னொரு மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எதிர்வர நாட்களில் விலை குறையுதா அப்படின்னு. கிட்டத்தட்ட 180 இலங்கையர்களின் பாஸ்போர்ட் பயண ஆவணம் வடிகானில் குப்பை தொட்டியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பல லட்சங்கள் பல கோடிகளை ஏமாற்றிட்டு பணத்தை எடுத்துட்டு மோசடி பண்ணிட்டு பாஸ்போர்ட்டை குப்பையில் வீசிட்டு போயிருக்கிறாங்க. இன்னொரு අනියාயம். මාර්ගම ප්‍රදේශයේ පවත්වාගෙන ගිය විදේශ රැකියා ආයතනයකින් විදේශගත කරන බව පවසා ලබාගත් විදේශ ගමන් බලපත්‍ර 180ක් මහ තිබූ බෑගයක් කණුවක තබා තිබියදී ඊයේ සොයාගෙන තිබෙනවා. රුපියල් කෝටි 26කට ආසන්න මුදලක් අදාළ පුද්ගලයා වංචා කර ඇති අතර ඔහු මේ වන විට පලා ගොස් තිබෙනවා. உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஒரு அநியாயம், மிகப்பெரிய ஒரு வேதனையான விடயம். இந்த தகவல் எதுக்காக நான் கொண்டு வந்தேன்னா, இலங்கையில் இது நடந்திருந்தாலும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 6-8 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய வீட்டில் இங்கே வேலை பார்த்த பணிப்பெண் சகோதரி அவர்கள், இலங்கை சகோதரி அவர்கள், அவங்களுடைய மகனை துபாய்க்கு அனுப்புறதுக்காக 600 தினார் என் கையில் கொடுத்து அனுப்பினாங்க. பணத்தை போட சொல்லி 600 தினார் நான் அனுப்பினேன். அந்த டைமில் 6 லட்சத்துக்கு மேலே 600 தினாருடைய பெறுமதி அனுப்பியாச்சா. சரியாக 1.5 மாதம் போகலை பையனுக்கு. அங்கே போய் எல்லாம் முடிச்சாச்சு. பையனுக்கு கடைசியில் வேலை இல்லை. வேலை இல்லாமல் போனதால் மறுபடியும் சாப்பாடு இல்லை, தங்குமிடம் இல்லை, ஒன்றும் இல்லை, ரோட்டில் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்ல கடைசியில் இந்த மனுஷி எனக்கு திருப்பியும் 2.5 லட்சம் 250 தினார் பணம் கொடுத்து துபாய்க்கு அனுப்பி வச்சு கடைசியில் டிக்கெட் போட்டு எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 850 தினார் செலவு பண்ணினாங்க
இந்த திருட்டு ஏஜென்ட்டுகளால் கடைசியில் அந்த பையன் ஏமாந்தது தான் மிச்சம். இந்த பெண்மணி இந்த நாட்டில் கிடந்து பாத்ரூம் கழுவி பாத்திரம் கழுவி கஷ்டப்பட்டு உழைச்ச காசு கரியாக போச்சு. உண்மையிலேயே மிகவும் வேதனையாக இருந்துச்சு அந்த சந்தர்ப்பத்தில். அதே மாதிரி இன்னும் எத்தனையோ தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளை அனுப்புறதுக்காக, சகோதர சகோதரிகளை, கணவன் மனைவியை அனுப்புறதுக்காக இந்த மாதிரி போலியான ஏஜென்ட்களை நம்பி ஏமாறுவாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. பாருங்கள், 180 பாஸ்போர்ட்ன்றது அது பாஸ்போர்ட், பேருக்கு பேப்பர் தான். ஆனால் எத்தனையோ பேருடைய கனவு, லட்சியம், இருந்த வீடு, இருந்த வாகனம், இருந்த நகைகள், இந்த மாதிரி பலதுமே அந்த பாஸ்போர்ட்டில் தான் அடங்கி இருக்குது. தயவு செய்து கவனம். அதே மாதிரி விமான நிலைய சில வேலையாட்கள், இந்த விமான நிலையத்தில் இந்த பயண பைகளை எடுத்து அரேஞ்ச் பண்ணுற சில நபர்கள் செய்கிற செயல் உண்மையிலேயே மனதை உழுக்கக்கூடிய மிகவும் வேதனையான செயலாக இருக்குது. பாருங்கள், ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு ஊழியர் செய்யக்கூடிய இந்த செயல்பாடு. பேக்களை இந்த லக்கேஜ்களை அப்படியே உருட்டி விடுறாரு. இதுக்கு அடுத்தது அவர் செஞ்சது உண்மையிலேயே ஒரு செகண்ட், இந்த வெளிநாட்டுக்கு பயணம் வர நம்ம, இந்த மாதிரி லக்கேஜ் கொண்டு வர நம்ம மனதெல்லாம் அப்படியோ பதறி போச்சு. பாருங்கள், அவர் எப்படி வீசுறாருன்னு பாருங்கள். அந்த பேக்கோட நிலையை பாருங்கள். இந்த அளவு அநியாயம் செய்கிறாங்க. சில நேரங்களில் நீங்கள் வைக்கக்கூடிய பொருட்கள் நாட்டுக்கு போய் பார்க்கும்போது சுக்குநூறாக உடைஞ்சு போயிருக்கும். நிறைய விமான நிலையங்களில் இந்த மாதிரி தவறு நடக்குது. அலட்சியமாக வேலை செய்கிறாங்க. அதனால் தயவு செய்து எந்த ஒரு பொருட்களை லக்கேஜில் வச்சாலும் உடையும் பொருட்களாக இருந்தால் கொஞ்சம் பாதுகாப்பாக வைங்க. அதே மாதிரி முடிஞ்சால் ஒரு லேபிள் அடித்து ஒட்டிக்கோங்க. உடையும் பொருட்கள் உள்ளே உள்ளது அப்படின்ற ஒரு லேபிள் அடிச்சுக்கோங்க. அப்போயாவது இந்த எரும மாடுகளுக்கு விளங்குதான்னு பார்ப்போம். மனித வளத்துக்கான பொது ஆணையகம் சால்மியா கால் சென்டரில் வேலை பார்த்த 38 பேரை கைது பண்ணியிருக்காங்க குடியுரிமை சட்டத்தை மீறிய குற்றத்துக்காக. இவங்க கால் சென்டரில் வேலை பார்த்ததா தெரிவிச்சிருக்கிறாங்க. பணிச்சட்டத்தை மீறுதல், குடியிருப்பு சட்டத்தை மீறுதல், ஹாதிம் வீசா, சூன் வீசா. நம்ம எல்லாம் எவ்வளவு தான் கத்தினாலும் ஒரு சிலர் காதில் செவிடங்காதில் சங்கூதுற மாதிரி. நம்மளுக்குன்னு வரும்போது தான் அது தெரியும், அது வரைக்கும் புரியாது. அதே மாதிரி ஒரு பணிப்பெண் ஓட்டுநர் டிரைவிங் லைசனோ வீசா வச்சுக்கொண்டு டாக்டராக வேலை செய்ய முடியாது. அது மாதிரி தான் ஒரு சில செக்டாரில் வேலை செய்யவே முடியாது. பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. சிவில் ஐடியை பெற தனிப்பட்ட மற்றும் நிதி தரவை கோரும் போலியான எந்த ஒரு இணைப்புகளுக்கும் உங்களுடைய சொந்த தரவுகளையோ அல்லது சிவில் ஐடி கார்டின் பிரதிகளையோ வழங்க வேண்டாம் என்று முக்கிய எச்சரிக்கை விடுத்துள்ளது சிவில் தகவல்களுக்கான பொது ஆணையகம். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நாட்கள்லாம் தொடர்ந்துமே நாம் தெரிவிக்கிறது, எந்த ஒரு லிங்க் வந்தாலும் ஓப்பன் பண்ணாதீங்க. அதே போல் எந்த சந்தர்ப்பத்திலையுமே இந்த போலீஸ் அதிகாரிகள் கால் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாதீங்க. எந்த ஒரு போலீஸ் அதிகாரியுமே உங்களுக்கு வீடியோ காலில் வர மாட்டாங்க. அதால் அத்தினி பத்தாக்கான்னு சொன்னால் எல்லாம் மாசலாமா பாய் பாய்ன்ட்டு கோலை கட் பண்ணுங்கள். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. என்னடா இவங்க அப்படி போலீஸ் யூனிஃபார்மோடைய ரியலாக வந்திருக்கிறாங்களே, இவங்க எங்கேருந்து இந்த யூனிஃபார்மெல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஜும்மா மார்க்கெட்டில் அதுக்குன்னே தனியாக ஒரு கடை இருக்குதாம். அதை கூட ஒரு நபர் இப்போ விமர்சித்து போட்டுக்கிறாரு. இப்படி இந்த கடைகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த போலியான போலீஸுக்காரங்க இன்னும் அதிகரிப்பாங்க. في مخازن عندهم وفي عندهم كل شيء مكابس. المكابس أهم شيء. لكن هذا اللي أنا ماكو فايدة. هذا الحرس الوطني شوف مليان ورب الكعبة وزارة الدفاع ولا يردون على حد. وزارة الدفاع أبد ولا أحد فيهم يقدر يرد مع الأسف. وهذا هنا البيوت الداخلية بالآلاف المؤلفة. شوف يا سمو الأمير، شوف يا سمو الأمير، وأنا بسيونو قايل أنا بتاريخ 27/4 ما راح أجمع، لكن ما أقدر أشوف هذول، ما أقدر. بيد الجانب قاعد يودون برا الكويت، طلعون روح على ابو النقش هذا روح. ما يجوز يا سمو الأمير، ما يجوز. ولا ابو سليمان، تعرف ابو سليمان صح. இந்த வரக்கூடிய அனைத்து போலி அதிகாரிகளையும் இந்த மாதிரி ஜும்மா சூக்லையும் அங்கங்கே குப்பைகளில் கிடந்துதான் இதுகளை இந்த ஆடைகளை புறக்கிட்டு வந்ததான் இந்த மாதிரி உங்களுக்கு கால் பண்ணுறது. அதே மாதிரி இதுக்கு கட் அண்ட் ரைட்டான நடவடிக்கை எடுக்கணும். ஆடைகள் எந்த ஒரு அதிகாரிக்கும் வீசக்கூடாது, பழைய ஆடைகள் அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு அந்த நபர். ஆஸ்ட்ராசெனிகா உடனே அவங்களுடைய அனைத்து
மருந்துகளையும் COVID-19 மருந்துகளை அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணுறாங்க, மறுபடியும் வாங்குகிறாங்க. அது எல்லாத்தையுமே ரிட்டர்ன் எடுத்துகிட்டு அதுக்குரிய பணத்தை செலுத்துகிறாங்க. அப்போ இந்த இன்ஜெக்ஷன் போட்டு சைடு எஃபெக்டால் பாதிக்கப்பட்டவங்க, உயிரிழந்தவங்க, இந்த இன்னைக்கு வரைக்கும் ஒரு 100 கிலோ அசால்ட்டாக தூக்கினவங்க 50 கிலோ 5 கிலோ 10 கிலோ தூக்குறது கூட இடுப்பு வலி, முதுகு வலின்னு இருக்கிறாங்க, கை வலின்னு இருக்கிறாங்க. அவங்க நிலை என்ன? நம்மெல்லாம் பாடைக்காய்கள், எலிகள் மாதிரி எதை கொண்டு வந்தாலும் டெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம கவர்மெண்ட். அடுத்ததா நேற்றைய தினம் நடந்த சண்டை ஒன்றில் பாதுகாப்பு அதிகாரிகள் தாக்கப்பட்டிருந்தாங்க. அவங்கள உடனடியாக மேஜர் ஜெனரல் ஷேக் சாலிம் நவாஃப் அமட்டல் ஜபா அவர்கள் நேரடியாக சென்று பார்வையிட்டிருந்தார். அதே போல் பாதுகாப்பு அதிகாரிகளை தாக்கிய நபரை வந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு கைது பண்ணுறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. போதைப் பொருள் மற்றும் ஆயுதம் போன்ற பல பொருட்கள் வைத்திருந்ததாகவும் இந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்ய சென்ற அதிகாரிகளையே தாக்கியதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக இது வந்து ஜஹராவில், அடுத்தது ஜாபர் அஹமட்டில் நடந்த இன்னொரு சம்பவம். கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டதன் பிறகு ஒரு நபருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்திங்கன்னா ஜஹரா கவர்னரேட், அந்த ஜஹரா கவர்னரேட்டுடைய பெயரை எடுத்தாலே தொடர்ந்து வாரது சண்டை, அடிதடி, வெட்டுக்குத்து, அதே மாதிரி கொலை, கொள்ளை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம், வழிப்பறி, இப்படி தான் நடக்குது. அதே மாதிரி ஒரு இளைஞர் பாருங்கள், ஒரு இளைஞர் வண்டி ஓடிக்கிட்டு போகும்போது தண்ணீர் பாட்டிலால் வீசி அடிக்கிறாரு. அந்த தண்ணீர் பாட்டிலால் வீசி அடிச்சுட்டு போகிற வண்டியை வீடியோ எடுக்கலாம்னு வீடியோ எடுத்தாங்கன்னா கடைசியில் பார்த்தா வண்டியில் பிதுன் லோஹாத் பிதுன் எய்ஷை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு நம்பர் பிளேட்டும் இல்லை, எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இல்லை வண்டியில். வீதிகளில் நடமாடக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மாதிரி நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி நபர்களுக்கான காரணம் என்ன, இவங்க இந்த மாதிரி பிஹேவியர் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, அதையும் தெளிவாக சொல்கிறேன். அடுத்ததாக ஒரு சம்பவம், மிகவும் வேதனையான ஒரு சம்பவம். பாருங்கள், 2 குவைத்து இளைஞர்கள், ஒரு டெலிவரி பைக் ஓட்டுநர் போயிட்டுருக்கிறாரு. அந்த பைக் ஓட்டுநர் மீது காலால் எட்டி உதைச்சி அந்த நபரை விழுத்தாட்டுறாங்க கீழே. பாருங்கள், அப்படியே காலால் அவருடைய பாக்ஸில் எட்டி உதைக்கிறாரு. அவர் போய் அப்படியோ கீழே விழுறாரு. சிரிச்சுக்கிட்டு அதை ஜாலியாக செய்கிறாங்க. ஹஸ்பி அல்லாஹு நியாமல் வக்கீல், அல்லை கசர் ரியூலிக் இன்ஷா அல்லா யாரப் அதல் வக்தில் தஹஜத் அனைகுல்லிக் அல்லை கசர் ரியூலிக் ஹஸ்பி அல்லாஹு நியாமல் வக்கீல். டெலிவரி ஓட்டுநர்கள் எந்த அளவுக்கு பாவம் என்ன, அந்த அளவுக்கு சிலருடைய அநியாயங்கள். அதே மாதிரி செக்கினும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகரிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக டெலிவரி ஓட்டுநர்களுக்கு எதிராகத்தான் இந்த செக்கின் அதிகமாகவே நடக்குது. பல பகுதிகளிலையும் சோதனைகள். குறிப்பாக அர்தியா ஹராஃபியா பகுதிகளை பற்றி நேற்றைய தினம் கூட மாலை நேரம் செய்தியில் போட்டிருப்பேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியலை. அதே போல் இன்றைக்கும் அதே நிலைமை தான், அதே வீடியோ தான். டெலிவரி ஓட்டுநர்கள் நிறைய பேரை செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி காதிம் ஷூன் வீசாவில் வெளியில் வேலை பார்க்குறீங்கன்னா ரொம்ப கவனம். ஏன்னா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க ஸ்கேன்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உடனே கைது பண்ணி ஃபிங்கர் வச்சு நாடு கடத்துறதோ அல்லது அபராதமோ சிறை தண்டனையோ அது அதுக்கு பிறகு. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக காதிம் வீசாவில் டெலிவரி வேலைகள் பார்க்காதீங்க, கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக மிக முக்கியமான தகவல், இப்போ ரீசெண்டாக இலங்கையில் தியத்தலாவை பகுதிகளில் கார் ரேஸ் ஒன்று நடந்துச்சு. அதில் வந்து எத்தனையோ பேர் உயிரிழந்தாங்க, எத்தனையோ பேர் படுகாயம் அடைந்தாங்க. காரணம், பார்வையாளர்களாக ரோட்டோரத்தில் நின்னது. அதே நிலைமை தான் இன்றைக்கி தைமா கத்தா 9 நடந்த சம்பவம். இதில் நீங்களே பாருங்கள், இதோ இந்த மஞ்சள் டிஷர்ட் போட்டு நிற்கிறவர் வந்து வெளிநாட்டவர், அந்த பக்கம் முன்னாடி நிற்கிறது வெளிநாட்டவர், அதுக்கு அந்த பக்கம் நிற்கிறது வெளிநாட்டவர், இந்த பக்கம் நிற்கிறதுல ஒரு சிலர் வெளிநாட்டவர்கள். கொய்த்தி பசங்களும் நிற்கிறாங்க தான், அவங்களும் உசுர் தான், மனுஷர்கள் தான். ஆனாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவங்களுடைய தாய் தகப்பன்னு இருக்கிறாங்க. இந்த நாட்டில் அவங்களுக்குன்னு சலுகைகள் இருக்குது. கால் கை உடஞ்சாலும் உட்கார வச்சு சோறு கொடுப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரி, உசுறு போகலை, ஒரு கையோ ஒரு காலோ உடஞ்சிருச்சு, இந்த மாதிரி வண்டிங்க வந்து ஆக்சிடெண்ட் ஆகினதால் கட்டுப்பாட்டை இழந்து வந்து உங்கள் மேலே மோதிடுச்சு. என்ன பண்ண முடியும் உங்களால்? ஒரு கையோ ஒரு காலோ இல்லாமல் எப்படி உங்களுடைய குடும்பத்தை உங்களால் பாதுகாக்க முடியும்? நீங்கள் வந்து வினோதம் அடையத்தான் போனீங்க, ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு பொழுதுபோக்குக்காகத்தான் போனீங்க, அந்த இடத்துல பார்த்து நின்னீங்க. ஆனால் இந்த நேரத்தில் இந்த வண்டி தடுமாறி வந்து உங்கள் மேலே அடிபட்டால் என்ன நிலைமை? தயவு செய்து கவனம். அதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? அந்த முன்னாடி டெலிவரி பைக் மேலே தள்ளிவிட்டது, இந்த ஸ்டன் பண்ணுறது,
வண்டிகளில் போகிறவங்களுக்கு கடைச்சல் கொடுக்கறது, இது எல்லாமே 100% போதைப் பொருள் பாவனை தான். பாருங்கள், போதைப் பொருள் இன்ஜெக்ஷன். السلام عليكم يا جماعة. توني طالع من النادي، شوف شنو حصلت. وبر هرمون، هذا الشباب ياخذونها اساس يجسم واساس يبني عضل، وهي كلها خطورة على الجسم وعلى الصحة. هذه نهايتها. انا الحين براويكم شيء. انا واحد من الناس كنت اخذ الاوبر هذه. شوف النهاية شنو صارت. هذا انا عالج كيماوي الحين، سرطان. هذه نهايتها. حطوا بالكم يا شباب، وسهلوا مجرب. العب طبيعي واكل صحي، خل اكلك صحي والعب طبيعي. قسما بالله تشوف الصحة والعافية وتشوف جسمك يبني. احسن لك من الهرمون واحسن لك من الخرابيط هذه، لان هذه نهايتها. அல்லாஹ் ஏன்கும் யா ஷபாப், அல்லாஹ் ஏன்கும். அடுத்ததாக சால்மியா பகுதிகளில் நேற்றைய தினம் ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. அப்பார்ட்மெண்ட் ஒன்றுடைய பேஸ்மெண்ட்டில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. பேஸ்மெண்ட்டில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து உடனடியாக தீயணைப்பு படை விரைந்து வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. யாருக்கும் எந்த சேதமும் இல்லை. மாஷா அல்லாஹ். ஒரு இடத்துல ஒரு தீ விபத்துன்னா தீயணைப்பு துறையிலிருந்து வரக்கூடிய வண்டிகளுடைய எண்ணிக்கையை பாருங்கள். நேற்றைய தினம் இந்த வண்டிகள் எல்லாம் சால்மியாவில். Man, what the fuck is happening? What the fuck? அடுத்ததாக ஓட்டுநர்களுடைய மிக முக்கியமான கவனத்திற்கு, குவைத்துடைய வஃப்ரா பகுதிகளில் நேற்றைய தினம் சில வீதிகளில் ஃபுல்லாகவே லைட் இல்லாமல் இருந்திருக்குது. மின்சார விளக்குகள் எதுவுமே வேலை செய்யலை. அதுவும் குறிப்பாக ஹைவேக்களில். உங்களுக்கே தெரியும், வஃப்ரா சபாஹ் அஹ்மத் பகுதிகளில் உள்ள ரோடு, அதே மாதிரி அப்தலி, சால்மி, 7வது ரிங் சாலை, இந்த மாதிரி ரோடுகளில் அதிகமாகவே பள்ளங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒட்டகமும், கட்டாக்காலியான ஒட்டகங்களும் இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மாதிரி சூழலில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டணும். ஓட்டுநர்கள் முன்னாடி வண்டி இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் ஹெட்லைட் யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா சுல்தானரேட் ஒமான். இந்த சம்பவம் ஓட்டுநர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் தான். கிட்டத்தட்ட 15 வாகனங்கள் மீது இந்த லாரி டிரைவர் வண்டியை கொண்டு போய் ஏற்றியிருக்கிறாரு. அதே போல் 3 ஓட்டுநர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க பரிதாபமாக. என்ன காரணம்? ஆப்போசைடில் வண்டி ஓட்டினது, எதிர்மறையாக வண்டி ஓட்டியிருக்கிறாரு. இவர் போக வேண்டிய ட்ராக் இந்த பக்கம் இருக்குது. அவர் ரோட்டு தெரியாமல் ஆப்போசைடில் வண்டிங்க நேர் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிற பக்கம் வண்டி ஓட்டியிருக்கிறாரு. இந்த லாரி டிரைவரால் வந்த விபத்து தான் இது. பாருங்கள், ஹைவேயில் போகிறோம், ஒன்-வே, நம்மளுக்கு முன்னாடி எதிர்த்து என்ன வாகனம் வரையா போகுது அப்படின்னு தான் நாம் நினைப்போம். ஆனால் இஸ்லாத்தில் இஸ்ராயில், இந்து மதத்தில் யமன் எப்படி வருவாருன்னு சொல்ல தெரியாது. போகணும்னு நினச்சா நம்ம ஏரோப்ளேனில் போனாலும் வரும், எரிமலைக்கு நடுவில் நின்னாலும் வரும். வரக்கூடாதுன்னா அதே எரிமலைக்குள்ளே விழுந்தாலும் ஃபீனிக்ஸ் பருவமாகி எந்திரிச்சு வருவோம். அதுதான் இறைவனுடைய நியதி. அதே மாதிரி ஓட்டுநர்களாகிய அனைவருமே தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க, கவனமாக வண்டி ஓட்டுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் உட்பட. ஏன்னா என்னுடைய நிலைமையும் ரொம்ப மோசமாகிட்டு போகுது. ஒரு நாளைக்கு தூங்குகிற விகிதம் கடைசி வரைக்கும் பார்க்குறது தான் நம்ம அன்பான பார்வையாளர்கள். அவங்களாவது நம்மளுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்படின்னு தான் கடைசியில் சொல்கிறேன். என்னோடய நிலையுமே ரொம்ப மோசமாகவே போயிட்டுருக்குது. டைமை பாருங்கள், 9ஆம் தேதி மே மாதம் வியாழக்கிழமை 3:49. நான் இந்த நியூஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே இப்போ ஸ்க்ரீன்ஷாட் அடித்தேன். இப்போ 3:50 ஆகிடுச்சு. இன்னமும் வேலை முடியலை. நியூஸை ரெடி பண்ணிவிட்டு எடிட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா போய் வண்டி கழுவணும். இன்றைய நாள் தூக்கம் தியாகம்.
பிரார்த்தனை பண்ணுங்கள் எனக்காகவும். நீங்களும் கவனமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.